பெரியவா திருவடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஒரு சிலர் என்கிட்ட பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, சீக்கிரமாக திருமணம் நடக்க மாட்டேங்குது, எவ்வளோ பரிகாரங்கள் செய்யும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு மகா பெரியவா ஏதாவது எளிமையான வழி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுமே சந்தோஷமாக இருப்பாங்க. காலம் கடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கும். அப்போ அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்போ அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தோணும் இல்லைங்களா? இதை தீர்க்கறதுக்கு மகா பெரியவா ரொம்ப எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நிகழ்ச்சி மூலமாகவே இன்றைக்கி அதையும் சொல்வோம், சரிங்களா? ஒரு நாள் மடத்தில் பெரிய கியூ நிற்கிது. அதில் ஒரு 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 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையுமே பெரியவா பார்த்துட்டே இருக்காங்க. அதில் ஒரு 3 பேர் கண்ணில் தண்ணி கலங்கிட்டு நிற்கிது. எப்போ பெரியவா பார்ப்போம், பெரியவா கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு நமக்குரிய வழியை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிக்கிறாங்க. அப்பா, அம்மா, பொண்ணு 3 பேர் வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 31 வயசாகிடுச்சு. அவங்களும் ஒரு 6-7 வருஷமாக பையன் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே செட் ஆகலை, கல்யாணம் நடக்கலை. ஒரே பொண்ணு. அவங்களும் எப்படாப்பா பெரியவாவை பார்ப்போன்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த கூட்டம் எப்போ குறையும் அப்படின்னு. பெரியவா எல்லாரையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி கலங்கிட்டு நிற்கிறாங்க அவங்க 2 பேரும், அம்மாவும் அப்பாவும். உடனே ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டாங்க. பெரியவா கூப்பிட்டு அவங்கள வர சொல்லு அப்படின்னாங்க. உடனே அவங்க வந்தாங்க. வந்தோடனே அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இருக்கோ? இருக்குது பெரியவா அப்படின்றாரு அவங்க அப்பா. சிவன் கோயில் இருக்குது பெரியவா. நாளை காலையில் என்ன பண்ணுற? எந்த நாள் என்னன்னெலாம் ஒன்றுமே சொல்லலை பெரியவா. உடனே அடுத்த நாளே நீ ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு. நாளைக்கு நீ என்ன பண்ணுற? உன் பொண்ணை கூப்பிட்டுக்கிற, முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போகிற, திருப்பாவையில் முதல் பாட்டு படிக்கிற, சிவன் கோயிலுக்கு நேராக போகிற, அதை முடிச்சுட்டு அங்கே போய் திருவம்பாவை படிக்கிற முதல் பாட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு படிச்சுட்டே வரும். நீ முழுசாக படிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு பெருமாள் கோயிலில் படிக்கிற, சிவன் கோயிலையும் படிக்கிற. அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு. 3 மாதம் நீ செஞ்சினா 3 மாதத்துக்குள்ளாரையே உனக்கு பிடித்த மாதிரி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. 3 மாதம் கழித்து அதே குடும்பம் 3 பேராக இல்லாமல் 6 பேராக அதே கண்ணில் தண்ணி, ஆனால் ஆனந்த கண்ணீரோடு வராங்க. பெரியவாவை பார்க்குறாங்க. பெரியவா அதுக்கு முன்னாடி வந்தபோது அவங்கள பேசவும் விடலை, எதுவுமே கேட்கலை. இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை பேர் என்ன? கண்ணன் பெரியவா அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. பையன்கிட்ட கேட்குறாங்க, பொண்ணு பேர் என்ன? ராதா. திரும்பி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மாமனார் பேர் என்ன? மகாதேவன். நீ பெருமாள் கோயிலுக்கு போய் பாடல் படிச்சியோ? அதனால் பெருமாள் பேர்லையே உனக்கு ஆத்துக்கார் வந்துட்டார். சிவன் கோயிலுக்கு போய் பாடல் படிச்சியோ? அதனால் சிவன் பேர்லையே உனக்கு மாமனார் வந்துட்டார். உன் கூடையே பெருமாளும் வந்துட்டாங்க, சிவபெருமானும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. இதை தான் பெரியவா சொல்கிற ஒரு எளிமையான வழி. நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம், 5 பைசா செலவு பண்ண வேணாம். கோயிலுக்கு போகிறீங்க, சிவன் கோயிலுக்கும் போகிறீங்க, பெருமாள் கோயிலுக்கும் போகிறீங்க. பெருமாள் கோயிலுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிடுங்க. போயிட்டு திருப்பாவையில் ஒரு பாடல் பாடுங்க, படிங்க, ஒரு தடவை கோயிலை சுற்றிட்டு வாங்க. அப்படியே சிவன் கோயிலுக்கு வாங்க, வந்துட்டு திருவம்பாவையில் ஒரு பாடலை படிங்க, ஒரு சுற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. 3 மாதம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பெரியவா சொல்கிற வழி எப்பயுமே பொய்த்து போகாது, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழி, 5 பைசா செலவில்லை. நம்பிக்கையோடு செய்யுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் பார்க்கணும், ஆலோசனைகள் வேணும், இல்லை உங்களுக்கு மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.